கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் வைத்து நாளை விஜய் சந்திக்கவிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னை அழைத்து வரும் பணி தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சார பயணத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த 41 நபர்களின் குடும்பத்தினரை கரூரில் நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டு அவரது முடிவானது மாற்றப்பட்டது. இதனையடுத்து நாளை திங்கட்கிழமை சென்னையில் உள்ள மாமல்லபுரம் பகுதியில் வைத்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களை பாதிப்புக்குள்ளானோரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவிப்பார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று கரூரில் இருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு கட்சி நிர்வாகிகளின் வாகனத்தின் மூலமாக அழைத்துச் செல்லும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளது. குறிப்பாக கார் மூலமாக சென்று ஆம்னி பேருந்தில் வைத்து அவர்களை அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கரூர் பகுதியில் இருந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்களை கார் மற்றும் ஆம்னி வேன்கள் மூலமாக இங்கிருந்து அழைத்து செல்லும் பணிகள் தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கட்சி தலைமை சார்பாக 10 பேர் கொண்ட குழுவானது நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த 10 பேர் கொண்ட குழுவினர் இந்த பணியில் தற்போது இறங்கியுள்ளனர். குறிப்பாக கார் மூலமாக அழைத்துச் செல்லப்படும் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அழைத்துச் செல்வதை எந்த இடம் என்பதை குறிப்பிடுவதற்கு தாவேக தரப்பு நிர்வாகிகள் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். ஏனென்றால் கட்சி தலைமை சார்பாக அந்த இடத்தை ரகசியமாக வைத்திருக்கவும் அவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது அந்த இடத்தை குறித்து சொல்வதற்கு மறுத்துவிட்டனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரில் ஒரு சிலர் உடல்நிலை சரியின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாக நாளை சென்னையில் விஜயுடனான சந்திப்பு நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்றும் நமக்கு தகவல் வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.